செய்யும் தொழில் தெய்வம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தமிழ் சான்றோர்கள்ல பட்டுக்கோட்டை இருப்பாரு, போய் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி, பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும், வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்கள் எல்லாம் விதையாகும், தினமும் வேலையுண்டு குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோமே. இன்னும் கொஞ்சம் இருக்கு. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நினையாகும், உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோமே. பாட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? தற்கால கவிஞர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, புரியும் வகையில் பாடல்கள் இருக்கும். ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு, இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் கவிஞர் அழைக்கப்படுபவர். பாருங்க, இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் ஏற்றுவார். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் ஒன், திரை இசை பாடல்களையும் இயற்றி உள்ளார். இரண்டாவது பாயிண்ட். 3, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் வழியே பரவலாக்கியவர். அப்படி கேட்பான். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தன் பாடல் வழியாக பிரபலமாக்கியவர் யார் என்றால் அவர்தான் நம்மளுடைய மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான்காடு. சரியா? ஊர் பேர் என்ன? பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான்காடு எனும் ஊர்ல பிறந்த இவர் காலமாக 1930 1959. சரியா? இவர் ரொம்ப கம்மி வயசு தான். ஓகே, 29 வயசுல இறந்துருவார். இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது